இப்போ ஸோ நிறைய பேர் கொஷின்ஸ் வந்து சேனலில் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் மறுபடியும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை மொபைலாக இருக்கட்டும் எதில் எழுதினாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயும் போல் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது ரயில்வே எக்ஸாம்ஸ் கிடையாது, நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும். இங்கே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி காட்டும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த 3 தான். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே உங்களது கிடையாதுப்பா. இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா, சில பேர் இந்த நம்பர் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு கொஷின் இங்கிலீஷில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், இது எதுவுமே உங்களோட குரூப் 4க்கு கிடையாது. உங்கள் குரூப் 4க்கு இங்கே தனியாக 3 காலம் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கான டெஸ்ட்டு. இதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும்பா. இப்போது டெய்லி டெஸ்ட் இருக்குது பாருங்கள். டெய்லி டெஸ்ட் நம்ம போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், வரிசையாக எல்லா டெஸ்ட்டும் இருக்குது பாருங்கள். இப்போ வரைக்கும் எது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோன்னா மார்ச் 31 வரைக்கும் டெஸ்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதத்துக்கான டெஸ்ட்டு சும்மா ஏதோ ஒரு டெஸ்ட்டு வேணால் நான் எழுதி காட்டுறேன். 3வது டெஸ்ட்டு வேணால் எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த போய் லாங்குவேஜ் எங்கே தமிழ் இல்லைன்னு கேட்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி கொஷின் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும்ப்பா. இந்த நீங்கள் செலக்டே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், கொஷின் இங்கிலீஷில் இருக்குது, அதுக்கு கீழே தமிழில் இருக்குது பாருங்கள். எல்லா கொஷினுமே அப்படி தான் இருக்கும். செகண்ட் கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தமிழ். ஸோ எல்லாமே இருக்கும்ப்பா. நீங்கள் டெஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்போதும் போல் டெஸ்ட்டு வந்து சப்மிட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் முடித்து ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்கன்னா வியூ சொல்யூஷன்லேயும் சரி. இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, எல்லாமே கொடுத்துருப்போம். உங்களுக்கு நம்பர்ஸில் இருக்கிறனால ஆன்சர் மட்டும் வெறும் நம்பர்ஸில் தான் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தமிழில் இருக்காது. மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தமிழில் கொடுத்துருப்போம்ப்பா. ஸோ அதனால் தயவு செஞ்சு நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்கள் கொஷின் தமிழ்லே இல்லைன்னு. நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலம் இதுதான்ப்பா உங்களோட டெஸ்ட்டு. இப்போ ஆப்டிடியூட் எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சிம்பிளிஃபிகேஷன் நடத்தியிருக்கேன், அதுக்கான டெஸ்ட்டு. அதனால தான் சைடில் பாருங்கள் குரூப் 4ன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் குரூப் 4ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது நேற்று நடத்தின சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நேற்று வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள் 2 டெஸ்ட் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் போட்டது 20 மார்ச். இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் 26 மார்ச் 12:30. இப்போது இந்த வீடியோ எடுக்கிற டைமில் 2வது டெஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் தமிழ் பாருங்கள். இங்கிலீஷ் எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு அடுத்து ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுங்க. இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஓகேவா? எந்த இடத்துலையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஷின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இதுதான் உங்களோட டெஸ்ட்டு. ஓகேவா? இந்த 3 தான் உங்களோட டெஸ்ட்டு. மொதல் வீடியோலேருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். இது எதுவுமே இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு படிக்கிறவங்களுக்கான டெஸ்ட். அது தமிழில் இருக்காது, இது இங்கிலீஷில் தான் இருக்கும். இத்தனை டாப்பிக்கும் நான் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இந்த குரூப்பில் உங்களுக்கு குரூப் 4ல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆட் ஆகிடும். அதனால் ஒரு டெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சின்றது பொதுவானது. அதுக்குள்ளே குரூப் 4க்கு உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார் டாபிக் நம்ம டைம் அண்ட் ஒர்க் நடத்தியிருக்கோம். அதுக்கு தேவையான 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருப்பி டெஸ்ட்டு எழுத முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பேசிக் பையன் பாருங்கள். இப்போ நான் 3வது டெஸ்ட் இப்போ எழுதி காமிச்சேன்னா பாருங்கள், வியூ ரிசல்ட். போன டெஸ்ட்டு நான் என்ன எழுதணும் அதுக்கான ரிசல்ட் வரும். அட்டெம்ப்ட்னு ஒன்று இருக்கா, அந்த அட்டெம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா இதே டெஸ்ட்டு நீங்கள் திருப்பி எழுதலாம். எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாங்க. பாருங்கள், திருப்பி அதே டெஸ்ட் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே கொஷின். ஸோ 10 கொஷின் வரும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும்ப்போ. ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும்தான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுவும் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ரயில்வே இருக்கான்னு தெரியல, பட் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமு இல்லைப்பா, பை நவ் காட்டுது. நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ரயில்வே எக்ஸாம்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்டார்ட் டெஸ்ட் இங்கிலீஷ்னு இருந்துச்சு இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம்ல, அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே தமிழில் இருக்கும்ப்பா. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. வாட்ஸ்அப் சேனல், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கூட நிறைய பேர் நேற்றுலேருந்து தமிழில் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக பாருங்கள், தமிழில் இருக்கும் கொஷின். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.